friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு எக் சீஸ் பராத்தா. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பீஸா சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு நீங்க எந்த சைட் டிஷ்ஷும் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் இருந்தால் போதும். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்தியான இந்த எக் சீஸ் பராத்தா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான எக் சீஸ் பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு வந்துட்டு நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பிணைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. உப்பு, கொஞ்சமாக வார்ம் வாட்டர் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். மினிமம் அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்துட்டு இந்த முட்டையை பிரேக் பண்ணி ஊற்றிடலாம். மற்ற பொருள்லாம் போடுறதுக்கு முன்னாடி இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடரே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக நீங்கள் வந்துட்டு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூட நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம். கேரட் துருவி சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். இது ஒரு பாதி தக்காளி. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி குடமிளகாய் ஒரு 1/4 குடமிளகாய் அந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த வெஜிடபிள் சேர்த்தினாலும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முட்டையை விட வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போனா உங்களுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக நிற்கும் முட்டை இருக்காது தான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் தான் நம்ம தேய்க்க போகிறோம் சப்பாத்தி. இப்போ இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு நம்ம வந்துட்டு இதை உருண்டை பண்ணிக்கலாம். 2 சப்பாத்தி வச்சு நம்ம இந்த ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதனால் ஒரு சப்பாத்திக்கு உங்களுக்கு 2 உருண்டை தேவைப்படும். ஒரே சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தேய்க்கிறதும் வந்துட்டு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை மாவில் நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா. இப்போது ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தியும் கிட்டத்தட்ட அதே சைஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தியும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க. இதில் இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி தவா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாட்டான தவாவில் செய்ய வேணாம். ஃப்ளாட்டான தவாவில் முட்டை ஊற்றினோம்னா வெளில ஸ்ப்ரெட் ஆகி ஓடிடும். அதனால் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி தவா எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மாதிரி சப்பாத்தியை போட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். லேசாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த சீஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இன்னொரு சப்பாத்தி வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஓரத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இப்படி சீல் பண்ணிடுங்க. இது வந்துட்டு ஒரு டிசைனாகவும் இருக்கும். இந்த முட்டை வந்துட்டு வெளியில் வராமையும் இருக்கும். இப்போ இதை சுற்றிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஃப்ளேம் அதிகப்படுத்தி வைக்க வேணாம். நம்ம 2 சப்பாத்தி போடுறோம், அதனால வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உள்ளே இருக்கிற முட்டையும் குக் ஆகணும். இப்போ இதை ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க லிட் போட்டு. 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடி எடுத்துட்டு ஒரு டர்ன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் அழுங்காமல் திருப்பி போடுங்க. இன்னொரு சைடும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். இது மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே இந்த சைடும் வேக வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் அந்த ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வச்சுக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஓரத்துல இந்த மாதிரி அமுத்தி வேக வைங்க. நடுவில் அமுக்க வேண்டாம், ஏன்னா நடுவில் முட்டை வேகாம இருந்துச்சுன்னா வெளில வந்துடும் முட்டை. பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக மோஸ்ட்ரெல்லா சீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பீஸா மாதிரியே இருக்கும். நல்லா இழுத்தம்னா அந்த குரூவியாக வரும். பாருங்க 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட சூப்பரான எக் பராத்தா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சப்பாத்தியை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்க உள்ளுக்குள்ள நல்லா முட்டை வெந்து சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடுறாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான எக் சீஸ் பராத்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.